நான் கூட பழைய மண்டை மைக்கு நினைச்சேன். தொண்டை மைக்கு பரவாயில்லையே. வந்தோன்னு பார்த்தேன், எப்படி என்ன ஒரே சேரா கிடந்துச்சு. ஆள் வருமா வர பார்க்க வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படின்னு சந்தேக கண்ணோட்டத்திலே வந்தேன். பரவாயில்ல, ஆமா முதல் நாள் நிகழ்ச்சி அமைப்பா சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் நம்மள படாம இருந்தா சரி. ஆமா, இங்கே அமைந்து கொண்டிருக்கும் அன்பு கிராம தலைவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் ஆமா MK வல்லரசு அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா தொழில செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டேங்கணும். அடாத மழை வந்தாலும் விடாம அந்த நாடகத்தை முடிக்காம போக கூடாதுன்னு இந்த ஊரு காசை நம்ம வாங்காம போகவே கூடாது. வரம்பு சத்தியமட்டியோ என்ன சீட்டு போட்டிருக்காரு சாணாமுன்னா நம்மள்ட்ட தான். அதாவது சொல்லியிருப்பாரு சீட்டு காசு கட்டணும்னு. கட்டணம்னா 3 கொட்டையில 1/2 கொட்டை தான் இருக்கும். ஒழுக்கமா இருந்துக்க சாணாமுன்னா. ஆமா, அதனால ஆடியோ செய்து அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு பிடிக்குமாமா பாடுறேன். பாடாம நான் ஓடையா போறேன். மூடிக்கிட்டு உட்காரியா முதல்ல முண்டை ஆடு உன்னை போட்டு ஓடு. வாயை திறக்க கூட பார்த்தா எங்கேயாவது ஒரு ஆள் நம்மளுக்கு 7:30 கிளப்பி விட்டுறோம். எல்லாம் ரசிகர்தான். காதல் வைபோகமே அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். நல்லதை மட்டும் போடுங்க, கெட்டதை போடாதீங்க. ஊமை குத்தாவே குத்துவாங்க. இவருங்க மேடையிலே நடன மயில் நாட்டிய கலைய புதுகையை சேர்ந்த எனது அன்பு சகோதரிமான சகோதரி தானே ராதாச்சலி அவருக்கு நமது விழாக்களின் சார்பாக பொன்னாட ஓற்றி கொடுக்க போகின்றார்கள். அழகா பாராட்டி போட்டு போறாரு. நீர்மாலை எடுத்த மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடக்குற வழங்காதவன பேர பாரு சக்தி வேலை. முதல்ல எனக்கு பொன்னாடை அணிவித்த விழா கமிட்டியாளர் அவர்களுக்கு என் சார்பாகவும்
நாடக கலைஞர்கள் சார்பாகவும் என் அன்பு கணவர் ஆசை கணவர் நெஞ்சேந்தல் சேர்ந்த பாலச்சந்தர் அவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கணவரா? சரி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணே யூடியூப் சேனல் எடுக்கிறீங்க, எடுங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. நல்லதை மட்டும் போடுங்க. சில விஷயங்கள்லாம் எடுத்து போடுறீங்க, நீங்கள் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் பேசுகிறோம். ஆனால் கமாண்டில் எங்கெல்லாம் கழுவி ஊற்றுறாங்க, வேற விஷயமெல்லாம் விட்டுடுறாங்க. நாடகத்தை மட்டும் குறிப்பா அது என்னைய ரொம்ப கழுவி ஊத்துறாங்க. என்னையும் சமூகராஜ அதெல்லாம் தயவு செய்து என்னையெல்லாம் மேக்கப் போட்டாதான் ராதா செல்வின்னு ஒத்துக்கிறாங்க. இல்லைன்னா சித்தாள் வேலை பார்க்குற பொம்பளை நினைச்சுக்கிறாங்க போல. ஒத்தால போயிடாது. அதுக்கு அங்கே போனாலும் கொத்தனார் பயிலுங்க தொல்லை தாங்க முடியல. எந்த நேரமும் சட்டியை தூக்குனியா? ஒரு தூக்கு தான் தூக்குனா கொத்தனார் செத்துட்டேன். எந்த சட்டி தூக்குன? அந்த ஆளு சொன்னது சாந்த சட்டியை பார்த்தால, நான் தூக்குனது ஏன் சட்டியை உங்களுக்கு தூக்கவா? முத்தரம் கிராமத்தை சேர்ந்த சேது அவர்கள் சார்பாக அண்ணன் ஹார்மோனியன் அண்ணன் முன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய சேது அண்ணா அன்பர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எனக்கு பொன்னாடு பற்றி கௌரவப்படுத்திய அன்பு குடும்பத்தினருக்கு எனது சார்பாகவும் எனது குடும்ப சார்பாக நன்றி. வணக்கம். பரவாயில்ல, ஹெல்ப்புக்கே முதல்ல வெற்றி மாமா தான். எப்படி மண்டபத்தை எப்படி திருத்து விடுறீங்க, அதோட மூடிக்கிட்டு. ஆமா, அதனால என்ன பண்ணாலும் பாடுவீங்களா? இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த கிராமத்து முன்னிலையில சொல்றேன், விழா கமிட்டியாளர்கள் முன்னிலையில சொல்றேன், என் கப்பு உங்களுக்கு தான். அது ஏற்கனவே ஓட்ட கப்புன்னு சொன்னாங்களே. யாரியா சொன்னது? இப்படி பேசாதீங்க. முதல்ல நாடக உலகத்திலேயே அசியா பாசம் பேசாத ஒரு பெண்மணியானா ராதா செல்வி மட்டும்தான். என்ன என்ன அப்படிங்கிற என்ன ஒரே அடி சிவனேன்னு உட்காந்துக்க. எதுக்கிட்ட இதை வந்து நான் காலத்துக்கு ஆடி காமிச்சு இந்த ஒட்டி மசரை வச்சு நான் படுற வாடி எனக்கு தான் தெரியும். பாடிடுவீங்களா? பாடுங்க. எப்போ எடுத்துக்கப்பா. எனக்கு நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அக்கறை ரெண்டு கிளுகிழப்பு உங்களுக்கு தான். அண்ணே வேணாம்னே, சத்தம் கேட்காத கிழிப்பார்ல. கடலை கொள்ள வரத்துல கடலை கொள்ள வரத்துல கடலை கொள்ள வரத்தில கடலை கொள்ள வரத்தில கடலை கொள்ள வரத்தில கடலை கொள்ள வரத்தில அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலந்துடனே இந்த காடப்புறா கலந்துடனே எனக்கு கலங்குதையா என் மனசு என் மனசு என் மனசு இன்னைக்கு கலங்குதாரி என் மனசு என் மனசு. சோழப்பண்ண ஓரத்தில சோழப்பண்ண ஓரத்தில சாயல் குழி சோழப்பண்ண ஓரத்தில சோழக்கொள்ள ஓரத்தில ராதாத்திரி ஓ சோழக்கொள்ள. என்ன ராதாச்சேரி சோழக்கொள்ள அப்படி பாடக்கூடாது மாமா. நீங்க பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் மறுபுறவே நீங்க தான். சரி, ராதாச்செல்வி சோழக்கொள்ள சோழக்கொள்ள ஓரத்தில சோடிப்புறா ரெண்டு நிக்க சோடிப்புறா ரெண்டு நிக்க அந்த ஜோடிப்புறா அந்த சோடிப்புறா அந்த ஜோடிப்புறா ஓடி போக சோடிப்புறா கூட நிக்க எனக்கு சோறுதுங்க என் மனசு என் மனசு என் மனசு சோறுதாடி என் மனசு என் மனசு. என்ன ராகத்துல வேணாலும் பாடுவீங்களா? எதுல வேணாலும் பாடுவேன். எதுல வேணாலும் விடுவீங்க. பாப்போமா? எதுல வேணாலும் விட்டு விட்டு தான் ஊமை குத்தாவே வாங்குறது. மூடிக்கிட்டு எதுல விடணுமோ அதுல மட்டும் விடணும். சரிங்க. அடக்கம் அமரருள் உயிர்க்கும் அடங்காமை அன்றாயிர கிழித்துடும் இருக்காங்க. நீங்க எதுல விட சொல்ல அதுல விடுறேனா? என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சள் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வரும் முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறுக்கொழு சொல்லி கேட்கிறதே என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சு பூ மஞ்சள் தருவாளோ அதை தேடி ஒசரம் முட்டுதே தினம் உண்டான மனப்போயில் விளக்காக வந்தவளே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே நான் கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. உங்க ஸ்டைலுக்கு பாடுங்க பாப்போம். இப்ப எனக்கு உன்ன நினைக்க
போனது உன்னவா வாங்குனது ஆரங்கோ தாடுரங்க அருகடல் மீனுரங்க சீரங்கோ தாடுரங்க திருவான காவுரங்க நான் உறங்க வழி இல்லையே ராசா இங்கே நாதயத்து கிடக்குது இந்த ரோசா பாடுங்க பாப்போமா உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா என் உசுர உன்ன நானும் மறக்க முடியுமா கண்ணை காட்டு போதும் நிழலாக நானும் வாரே என்ன வேலை கேளு துறையாம நானும் தாரே என்ன வேணும் கேட்டா கொடுப்பியா நீ என்ன சும்மா இருக்க கிண்ணத்தை கேட்டா கொடுக்க முடியாது ஊமை குத்து குத்துவாங்க மூடி பாசியமல அண்ணா அவண்ணா கையை விடலாம் மாமா 10 ரூபாய்க்கு தாரே ஒரு பொண்ணு தொட்டு தாரே ஐயா தொட்டு வாங்க நம்ம போட்டா ஆள் இருந்தா பாப்பா நம்ம ஆள் இல்லாட்டி ஓசில நல்ல மங்களம் பாடுவேன் வாங்குற சம்பளத்தை நேரம் அக்கா கிட்ட கொண்டு கொடுத்துருவேன் ஆள் இருந்தா பாப்போம் ஆள் இல்லாட்டி ஊரை விட்டு பெட்டி ஏத்திட்டு போவோம்ங்கிறேன் நீங்க என்ன இல்ல ஒண்ணு இந்த வேலை என்னட்ட கட்டிய கணவருக்கு இந்த துரோகம் செய்யாத பெண்மணி நான் தான் தெய்வமே ஆள் இருந்தா பாப்போம் நம்ம ஆள் இல்லாட்டி தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் சம்பங்குளம் சம்பட்டி சண்முகராஜா சம்பட்டி ஆரம்பத்தில் வந்தோன்னா அழகா பேசினார் அருமையான வாய்ஸ்
எப்படி எப்படி எந்தெந்த சபையில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த நகைச்சுவை நடிகர் அவர் தான். இதுக்காக வேண்டி அந்த ஆளை விட்டுட்டு போவேன். எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தாலும் சரி, அந்த அம்மா முனிவர் பூரா இதுக்குள்ளதான் அடக்கம். எதுக்குள்ளயோ சரியா? ஒரு முனிவர் கமண்டலத்தையே விட்டாராம் பொம்பளைக்காண்டு. அந்த மாதிரி சண்முகராஜ் அவர்கள் என்கிட்ட பேசி ஜெயிக்கலனா வெஞ்சேந்தல் பாலச்சந்திரன் அவர்கள் இந்த ஊர் மேடையில அமனமாக சுத்துவார்னு வேண்டி இருக்குது. என்ன மயத்துக்கு நீ ஜோத்து போச்சுவான், நான் அமனத்துல போக நீ சுத்துறீன்னா ஒரு பிரச்சனை, நான் சுத்துனா எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இருக்கு நல்லது தானே. என்னை நாடத்துக்கிட்ட வந்து அமன மேல சுத்த சொல்றியா? நேத்தி கடை பொட்டி ராவிருவேன். அதனால அனுப்பமா பேச்சின் திறமையாளி. ஒரு வாள்ல 2 கத்தி இருக்கணுமா? 2 கத்தி இருந்தாதான் அந்த போருக்கு சரிக்கு சமமான. அந்த மாதிரி ஒரு கத்தி யாரு? உங்ககிட்ட 2 கத்தி இருக்கா? இல்ல உத்து பாருங்க கத்தி இருக்கா இல்லையா பாப்பமா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி உருத்தி என்னத்த காணா மைத்த புடுங்க காணா. இருக்கட்டு யாப்பா பாலச்சந்திரன் சொல்லுங்க. எது இல்ல இடிச்ச இடியில ராணாட்டார் முறுக்கு கம்பி முறிஞ்சு அதே ஏற்கனவே உள்வாங்கிருச்சே. ஏற்கனவே முறிஞ்ச கம்பியத்தை வெற்றி வேலு வாயில வச்சுக்கிட்டு குடுக்கலையா திரும்ப வாங்கினத ஆசாரி அடி போடாது. 12 மணியாலாம் இதே பொழப்பாடு கையா. அண்ணே வேணாம், இது லைட் வேணாம். ரோட்ல நடமாட முடியலையே. வேணாம் அப்படி பீஸ் கம்பி போடலையே. வரும்போதே சகனம் சரியில்லையே. ஏன் என்னாச்சு? வீட்டை விட்டு பேக தூக்கிட்டு வர்றேன், கருத்த நாய்க்கு வெள்ளை புல்லு முளைச்சிருந்துச்சு. இங்க வர்றா என்னடா கருத்த நாய்க்கு வெள்ளை புல்லு முளைச்சிருக்கு காட்டுக்கு போறேன், காணக்காய் கோணக்காயா இருக்கு. ஆட கோணலா போச்சு, அதுவும் வளைச்சிட்டாங்க. என்னடா காணக்காய் கோணக்காயா இருக்குன்னு வீட்டுக்கு போறேன், மம்பட்டி இரும்பா கிடக்கு. மம்பட்டி இரும்புதே அப்புறம் என்னடா மம்பட்டி இரும்பா கிடக்குட்டு மணல்ல ஒண்ணுக்கு இருந்தா நுரையா தள்ளுது. மணல் காஞ்சு இருக்கும் போல. சாம்பல்ல ஒண்ணுக்கு இருக்கேன் புகையா கிளம்புது. அப்படித்தான் கிளம்பும். ஓலையில ஒண்ணு கடிச்சா சடச்சடன்னு சத்தம் கேட்கும். பட்ட ஓலையா இருக்கு அது. சாப்பாட்டு அள்ளுனா வாய் பொழக்குது. அப்ப என்ன பொழக்க? சங்கத்துக்கு போய் குடிஞ்சு பேக்க தூக்குறேன், 5 ரூபா காசை உள்ள விட்டாங்க. குடியப்படாது. இப்படிலாம் நடக்குதுன்ட்டு ஏன் கேக்குறேன்? மானாமதுரையில ஒரு கோடாங்கிட்ட குறிவாக்கலாம்னு வந்தேன். நான் அவரு அந்த கோடாங்கிட்டயா? ஆமா. சரி. வரும்போதே நரி குறுக்க ஓடிருச்சு. ஏன்? கோடாங்கிட்ட போய் கேட்டேன், நரி வளம் போனா நல்லதா இடம் போனா நல்லதா? அதுக்கு கோடங்க என்ன சொன்னாரு? முதல்ல உன்னைய கடிக்காம போனதுதான்டா. அதே உண்மை. யார்ட்டையும் வாயை கொடுக்க முடியல, வாழைப்பழத்தை தள்ளிடுறாங்க. தள்ளிடுவாங்க. ஆத்தாடி சத்திவேலு, நீ எல்லாம் திறந்துடாத, பலாப்பழத்தை முள்ளோட தள்ளிடுவாங்க. 1000 வந்தாலும் சரி, ஆமா 500 போனாலும் சரி, நொக்கா மக்கா இந்த சாலைக்கிராம மேடையில் அவங்க தாத்தா விட்டு அருணாக்குடி கயிறு பழக்கினாலும் சரி, சுத்தி பாடுறா சூனா பானா. அப்படி படைக்குதுடா. உளுத்தி மட சொல்லுங்க. மேல மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு, கீழே உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு, நடுவுல உத்தரப்பிரதேசம் தான் ஒரு மாதிரியா இருக்கு. ரெடி வேண்டாம், அந்த வண்டிக்கு மூடாயிருச்சு. ஹெல்மெட்டை தூக்கிட்டான் பாரு.
அங்கிட்டு போயிரு ஊர்னிய பக்கம் போய் அடிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். மண்டைய கழட்டி கையில் வச்சிருக்காங்கடா. ஏன் மாப்பிள? ஆனா இடம் சூப்பர் இடம்யா. ஆட்டு போட்டு கல்ல ஊண்டிருக்காங்கடா. சென்ட் 5 லட்சம் ரூபா வேணுமா மாப்பிள? தண்ணி புளிட்டு உப்பு தண்ணிடா. எனக்கு ஒரு காய்ச்சல் கொடுங்க, நான் கம்பு ஓட்டுக்கிறேன். கம்பு ஓட்டு இல்ல, நீரோட்டம் பார்த்து நீர் இல்ல. யாரு என்னன்னு முதல்ல அவசாரிச்சு பார்ப்போம். பிள்ளைமார் சங்கத்துக்கு ரொம்ப நன்றினே. இப்படி பிள்ளைய போட்டாதான் தொழில் செய்ய நல்லா இருக்கேன். சில ஊர்கள்ல அண்டா தண்டி குண்டி வடை போட்டுறாங்க. இந்த அம்மா கலக்க எல்லாமே நல்லா இருக்கியா? வர்றா புது வண்டியா இருக்கு இருக்க 2026 மாடலு ஹோண்டா யூனிகானு. ஒக்கா மக்கா ஹெட் லைட்லாம் சூப்பர் லைட்டுடா. பீஸ் போல எல்டி பல்பு. ஆனா மாப்பிள்ள லேசா பம்பர் அடி வாங்கியிருக்குடா. குட்டி அணையில மோதி இருக்கும். ஆனா இன்ஜின் சூப்பர் இன்ஜின். ஆனா சனி மூலையில லேசா கசி வெடிக்குதுடா. பரணியை விட வேஸ்ட வச்சு தொடக்கட்டும். ஆனா டிக்கி சூப்பர் டிக்கி. மக்கள் எவ்வளவு சாமானை உள்ள தள்ளலாம். சின்ன வண்டி ஸ்விஃப்ட் காரு விலை கொடுத்து வாங்கிடுவோம். விசாரிச்சு பார்ப்போம். ஹலோ மேடம். பாது ஊம்பலது ஊம்பத்துக்கு சனக்குதுல மாங்குளத்துக்கு நாடகத்துக்கு போனையா? பச்சத்துல போச்சு. பச்சத்துக்கு புண்ணுத்துக்கிற மாத்தி அப்பத்துல ஊம்பஸ் தீம்பரத்தை குளமா தரஜு. அப்பத்துல சாலி கிராமத்துக்கு குண்டி தக்கசத்துல போக பட்டக்கலங்க மணிக்குள் மைக் செட் ஓனர் பொச்சு நக்கி தள்ள சொன்னார். அப்பத்துல பாலச்சந்திர மம்மலக்கல குசதக்கல தான தீம்பரத்தலடா இதெல்லாம் அம்மா அம்பசத மச்சரிக்கல. அப்பத்துல முளசுதல திருக்கல்ல அதோ பசக்சத ஆல்ரெடி சத்திவேல் வாழைப்பழ புழுக்குல பழவாங்க. அப்பத்துல வெட்டி வெக்கசக்கத்தக்கல வாங்க வாச்சா வெட்டிவேல் குண்டிஷன பார்த்தா பச்சங்கத்தல அப்ப சானா உம்பத்தக்க அம்பசத கீழ பத்தி சும்பா கும்பா போட போல அம்பசதல. நானும் உன்னை 20 வருஷமா பாக்குறேன். இப்படித்தான் இருக்க. இத்தனை பறக்கல அம்பசதல உரிமை அம்பன் குத்தா உமத்துல உரிமை ஓடி ரூசு முண்டை. பேசினா ஒழுங்கா பேச மாட்டியா? தமிழ்நாட்டு பொம்பளை தானே. சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கிறியா? தமிழ் குஞ்சு குஞ்சு தெரியும். தமிழ் குஞ்சு 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 குஞ்சாவா? தமிழ் தமிழ் மட்டும் உட்கார்னே சார். ஏய் நல்ல காலை சார் குஞ்சு குஞ்சாதடிதான். தமிழ் குஞ்சு இல்ல, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் செப்பும். ஓ தொட தொட மாலு தொட மச்சா புள்ளை மலை வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. தமிழ்நாட்டு புள்ள இல்லையா? எங்க இருந்து வாரியா? வடைநாடு வடைநாடு. ஓட்ட வடையா சப்பட்ட வடையா? அந்த வடை இல்ல சார், நார்த்ல இருந்து வந்திருக்குது. நார்த்ல இருந்து தமிழ்நாடு எப்படி இருக்குதுன்னு உத்து பார்க்க வந்திருக்கு. வந்தாரை வரவேற்பது நம்ம சுந்தர தமிழ். பார்த்தேன். இங்க யார புடிச்சு ஊருக்கு கூட்டி போக வந்தீங்க? யார புடிச்சு ஊருக்கு இல்ல வெளிநாட்டுல வந்து இருந்து தமிழ்நாட்டுக்கு சினிமாவுல ஆக்ட் பண்ண வந்திருக்குது. ஓ சினிமாவுல நடிக்கலாம்னு வந்தீங்க. கதாநாயகி தேவைன்னு விளம்பரத்தை பார்த்துச்சு புள்ள பேப்பர்ல. இங்க வந்திருக்குது. ஆமா உங்களை எந்த படத்துல போடுறீங்க? எனக்கு மலையாள ஸ்ரீ மம்புட்டி அவர்தான் போட்டுச்சு. மம்பட்டி வேணாம், கன பெருசா இருக்கும். உங்கிட்ட பாதி வந்து அந்த மம்புட்டி இல்ல சார், மெகா ஸ்டார் மம்முட்டி. மலையாள ஸ்டார் மம்முட்டி அங்க எல்லாம் சாதிச்சுட்டு வந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தனுசு புள்ளியா இருக்குது. தனுசு எல்லாம் செய்வாரு. அஜித் குமாரு, ஆமா சிவ கார்த்திகேயன், விஜய் அவங்களோட எல்லாம் போட வந்திருக்கீங்க. எல்லாரும் சார் இத்தனை பேர் நல்லா போடுது. எல்லாரும் போட்டா தாங்க மாட்டேன் லூசு முண்டை. படத்திலே போடுது. சினிமாவுல முதல்ல டைரக்டரை பார்க்கணும், அப்புறம் அவரை டைரக்டர் எந்த டைரக்டர் நல்லா போட மாட்டேங்குது சார். நான் ஏற்பாடு பண்றேன் சார். நீங்க யாரு? நானும் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். கை கொடுங்க சார். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் வந்து பகல் வந்து பட்டினி சார். பகல்ல பட்டினி, நைட்ல 2 சப்பாத்தி உருட்டி உள்ள தள்ளுது. சப்பாத்தில உருளைக்கிழங்க வச்சு உள்ள தள்ளுது. ஆமா சாப்பிடுது. சில கிழங்கு பாடி பத்தியல சார். ஜிம்னாஸ்டிக். சில கிழங்கு உள்ள போகாத. அதுக்கு ஆளு வச்சிருக்குது உள்ள தள்ளி உருறதுக்கு. இல்ல அப்படி ஆள் வைக்காத, மிக்ஸில போட்டு அரைச்சு உள்ளது. அதுக்கு வேணாம் சார், வேலை ஆள் இருக்குது. ஆமா ஒரு ஸ்வரத்துக்கு ஒரு ஷாட்டுக்கு எவ்வளவு வாங்க? மே ஷாட்டுக்கு 2 கோடி சார். ஒரு கோடி சார். மே ஷாட்டுக்கு 2 கோடி, கீ ஷாட்டுக்கு 1 கோடி. அப்ப நடு ஷாட்டுக்கு அது யாரும் கொடுக்க மாட்டேங்குது சார். எனி டைம் விட்டுறாத, எனி டைம் ஹவுஸ்ஃபுல் ஆயிரும். ஹவுஸ்ஃபுல் ஆக்கத்தே உங்களை வாக்க வந்திருக்குது சார். தமிழ் தெரியாதவங்கள மாட்டிருக்கியா? நான் யோகாக்காரன் தான் இன்னைக்கு. ஏ சார் ஜூஸ் கொடுக்குது. ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் இல்ல நம்ம ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஃப்ரூட்ஸ் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கப்பல பெரிய கப்பல வச்சு ஆப்பிள் ஜூஸ் மாதுளை ஜூஸ் கொடுக்கும்பே. மாதுளை ஜூஸ் தரும். சும்மா சாப்பிட கூடாது. நான் ஒரு ஸ்ட்ரா வச்சிருக்கேன், அத உள்ள விட்டு உறிஞ்சணும். வேணாம் சார் எனக்கு.
நீங்க அப்போ என்னை வந்து படத்திலே போடுது சார். உங்களை படத்துல போட எப்படி என்னை முன்னுக்கு கொண்டு வருது சார்? கூடிய சீக்கிரம் நாடகம் முடிஞ்ச உடனே நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வந்துருவேன். நாடகம் முடிஞ்ச உடனே அது எப்படி முன்னுக்கு வருது? நான் கொண்டு வர்றது என் பொறுப்பு. எப்படியோ என் பேரு விளம்பரம் ஆனா சரி சார். மாப்பிள்ள வெற்றிவேலு பிள்ளைக்கு தமிழ் தெரியாத பிள்ளையா இருக்கு. ஒருவேளை ஹிந்தி மாலும் இந்தியா நம்ம வீட்டுல காலிட்டுட்டேன். ஏமா கியா புல்தாக अच्छा बोलता है क्या बोलता है? இந்த பிள்ளைக்கும் கொஞ்சம் தெரியும். சார் நான் ஹிந்தி மாலு தோட மாலு മലയാളം അറിയുമോ? അത് അറിയതു. എന്താ ചേച്ചി ഇവിടെ ചേട്ടനെ നോക്കുന്നു. ഞാൻ പറഞ്ഞു മലയാളം അറിയതു. അവിടെ എറണാകുളം വന്നിട്ടാ എനിക്ക് പിടിച്ചൊരു ഉമ്മ തരും. ഉമ്മ വേണ്ടാം സാർ. ഉമ്മ ഉച്ചു കൊടുക്കുതു. ഇല്ല ഉച്ചില്ല പൊച്ചു ഉച്ചു നോ സാർ. മലയാളமும் தெரியல. ஒருவேளை ஆந்திராவா இருக்குமோ? హలో రాధా నువ్వు ఆంధ్రా వస్తావా? లడ్డు వాయి కుడుతు కుత్త వచ్చి లడ్డు వచ్చి కుత్తుదు లే కుత్త వచ్చి లడ్డు కుడుకుదు. கண்டாலி மகளுக்கு ஒரு மச்சரும் தெரியல. தமிழ்லே கேட்டுருங்க. தமிழ் தாங்க எனக்கு பிடிச்ச மொழி. ஹலோ மேடம். ஹலோ. எனக்கும் தமிழ் கொஞ்சம் தெரியும் சார். எங்க தாய் தகப்பன் சொல்லி இருக்குது. உங்களுக்கு எங்க அம்மா வந்து வெளிநாடு, எங்க அப்பா வந்து தமிழ்நாடு. ரெண்டு பேரும் சேர்ந்து கனெக்ஷன் பண்ணனால இந்த புள்ள பிறந்திருக்குது. எதையுமே ஓபனா பேசுறீங்க சார். ஓபனா சார் மரியாதை கொடுத்து பேசுனீங்கன்னா அந்த மரியாதை உங்களை தேடி வரும் சார். ஹலோ ராதா. என்னங்க சார்? ஒரு 500 ரூபாய் தரேன் வர்றியா? 500 ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க? நீ கை முன்னாடிக்கே கடன் சொல்றவன் 500 ரூபாய் நீ எதுக்குடா கொடுக்குற? சொல்லுங்க. வெக்கங்கட்ட மூதேவி அக்கம் பக்கம் பார்த்தாலா என் சித்தப்பன காணலையே என் சித்தப்பன காணலேன்னு உன் முகர கட்டைக்கு நீ 500 ரூபாய் கொடுத்து கம்மான கட்ட மேல குஞ்சா அறுத்து விட்டு போடுவேன். கம்பெனி நல்லா கொடுத்தீங்கன்னா 200 ரூபாய் டிப்ஸ் தருவேன். என்னத்துக்கு 200? நான் உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற வரியா? நீ 10,000 ரூபாய். அப்புறம் ஏன் முண்டா நீ ஏக பையலுக்கு கடன் கீர முண்டா நீ மானகட்ட முண்டா மானகட்ட பையல என்னைய கை முண்டாட்டிக்கு கடன் சொல்லுண்டு. அப்புறம் சொல்ற எனக்கு என்னைக்காவது கடன் சொல்லிருக்கா? எனக்கு நீ முன்ன பின்ன பாத்திருக்கே முதல்ல? முன்ன பாத்திருக்காவா? இன்னைக்கு பாத்திருக்கே இல்ல. பார்த்த பொம்பளை கிட்ட எப்படி பேசணுங்கிற தன்மை உனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பார்த்த ஆம்பளை எப்படி வரவேற்கணும் உனக்கு தெரியலையா? உனக்கு என்ன வரவேற்பு கொடுக்கற? அடிக்கிற நீ என்ன பெரிய தலி புடி புடிக்கு பொண்ணம்பள நீ பெரிய உருட்டி உலகப்பனா உருட்டி உலகப்பனா காட்டு கண்ணப்பனா முதல்ல நீ பேச்சு பெருச்சாலியா? பெருச்சா இந்த பேச்ச முதல்ல பேசிருக்க. பேச முதல்ல நாம இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காலம். சண்டைக்கார வீட்டுக்கு வந்தாலும் பச்சை தண்ணிய பண்போட வரவேற்று குடுக்கறதாமா பொம்பளை. தமிழ்நாட்டு பொம்பளை பேசுற கைமுண்டாட்டி கடன் சொல்றவங்க. சரிங்க. இங்க வருங்க. என்னங்க? எனக்கு சபையில எப்படி பேசுறீங்களோ அவ்வளவுக்கு தக்கன நாம சபை அறிந்து பேசு. சமயம் அறிந்து பேசு. சில நேரத்தில் பேசாம இருந்து பழகன் இருக்காங்க. இவங்க சொல்லிருக்காங்க. யாராரு வந்தா பேசணும், யாராரு வந்தா பேச கூடாது அப்படிங்கிறது புதுக்கோட்டை ராதாச்செல்விக்கு நீ சொல்லி கொடுக்க கூடாது. புதுக்கோட்டை ராதாச்செல்வி பெரிய கோட்டமடி சம்பவராசா கமுதி கடப்பாறைக்கு மிஞ்சினதே யாரு? நான் புதுக்கோட்டை பூலாந்தேவி. என்ன பெரிய பூலாந்தேவி ஓலாந்தேவி நீ என்னங்கற? நீ என்ன பேசி நீ என்ன முதல்ல என்ன வச்சு செஞ்சு விடுவேன் உன்னை. வச்சு தான் செய்வேன். உன்னை வக்க செஞ்சு விடுவேன். அவசரத்துக்கு நான் பேசுறதுக்கு நீ ஆமா போட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் பேசுறத கேக்குறதுக்கு தான் உன்னைய கூட்டி வந்திருக்காங்க. கட்டி தொங்க விட்டு பிராய்லர் கோழி மாதிரி கிழிச்சு விடுவேன். ஒரு கால மேல வச்சு ஒரு கால கீழ வச்சு தரட்டு புட்டல கிழிப்பேன். அதுக்கு அடியில நச்சு விடுவேன். நச்சு யார புட்டச்சு புடிங்கி தொங்க விட்டு போறானே. போடுற ஒண்ணு போஸ்ட் ஆபீஸ்ல ரெண்டா பளந்துரும். உனக்கு போடுற பட்டு உங்க தாத்தா விட்டு உலக்க நானா புண்டுக்கிட்டு போயிடுறேன். சப்பட்ட அடி அடிச்சு இருக்கிற சன் டிவில கூட காட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ சன் டிவில மட்டும் தான் சொல்றேன். நான் ஸ்டார் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி அனைத்து டிவிலையும் சொல்லி வருவீங்க. அவசர வச்சுக்க. இங்க கிண்டி கலங்கடுத்து கிழக்க ஒரு நரம்பு விட்டுட்டு வடக்க ஒரு நரம்பு விட்டுட்டு சென்டர் நரம்பு விருட்டி நீ உருவிப்பேன். நல்ல மனுஷன். நான் நிக்கிறேன். என் ஜெண்டர் நாம உருவி பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒத்த நரம்பு இருக்காது. ஊர் போய் சேர மாட்டாங்க. பேசுறவன் செய்ய பேசாத. பேசுறவன் செய்ய பேசாத முதல்ல. என்ன மாதிரி ஆள் தான் ஒண்ணே செய்ய முடியும். என்ன மாதிரி ஆள்தான் உன்னால என்ன போச்சு? வெட்டி பேசி அம்பலகாரி பட்ட வாங்க உருட்டி நினைக்கிறேன். பேச்சு நாட்டா போகல. நீ எந்த தேட போற? போயா முதல்ல. போடி யார போற வெண்ண? என் கோட்டமேடு வெண்ண, என் கமுதி வெண்ண இருந்துட்டு போகுது. கட் பண்ண சொல்லிட்டேன். எடுப்பாரு அவரு. வெண்ணாங்கற போடிங்கற போடிங்கற ஒரு பொம்பளைய போடிங்கற வெண்ணேண்டடா. போடின்னு எதுக்கு சொல்ற? ஏய் சபையில நல்லா பேசுனா வெண்ணேண்டடா. போடின்னு எதுக்கு சொல்ற? போடின்னு எதுக்கு சொல்ற? ஒரு வீட்ல புருஷன் பொண்டாட்டியே போடின்னு கேக்க. புருஷன் பொண்டாட்டிய சொல்லல. நீ எனக்கு புருஷனா? விடிய 6 மணிக்கு தொட்டுக்கு நீ எனக்கு பொண்டாட்டியா? என்னத்த பொண்டாட்டி? என் காலுக்கு கீழ நீ. உன் காலுக்கு கீழ பாம்பு எதுக்கு கேக்குற? ஆமாமா விடிய வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பொம்பளை ஆம்பளை கால பிடிக்கணும். எதுக்கு? அப்பதான் உனக்கு விமோசனம் கிடைக்கும். எப்ப கணவர் கால கட்டி பிடிக்கணும் எங்களுக்கு தெரியுமா? கணவரே கண்கண்ட தெய்வம். கணவரை தெய்வம் மாதிரி தொட்டு கும்பிட்ட காலம் அந்த காலம். இப்ப எந்த புருஷன் ஒழுங்கா நடந்துக்கிற? உன் காலை நாங்க தொட்டு கும்பிடுறதுக்கு எந்த பொண்டாட்டி ஒழுங்கா நடந்துக்கிற? நீ பொண்டாட்டி என்ன நடக்கலன்னு கேக்குற? ஆம்பளையா ஒழுங்கா நடக்கல. என்ன காரணம்? ஆம்பளை
சிங்கம், பொம்பளை சிங்கமியா, இந்நாட்டின் தமிழ் மகன், இந்நாட்டின் தமிழச்சியா, இந்நாட்டின் ஆடவன், இந்நாட்டின் ஆடவியா, நாட்டின் குண்டன், நாட்டில் பெருத்த குண்டியா. குண்டியா இது ஒரு பெருத்த குண்டியாமியா? அட ஆண்டவா, பேச்சுக்கு பேச்சு பேசுவாங்க, என்ன வேணா பேசுவேங்க, என்ன பேசுறாரு? என்ன வேணாலும் பேசுவேன். ராதா, என்ன சமம்? இங்க ஒரு புள்ளி வச்சா கோலம் போடுறேன். நீ கோலம் போட்டீங்கன்னா நான் ரோடு போடுறவங்க ஞாபகத்துல வச்சுக்க. நீ ரோடு தான் போடுவேன், தார ஊத்திட்டு போய்கிட்டே நீ இருப்பேன். தார ஊத்துறவங்க நான் இந்த மாதிரி பண்ணா ஒரு பிரஸ் எடுத்து வெள்ளை கோடை இழுத்து விட்டு போயிடுவேன் ஞாபகத்துல வெள்ள வச்சுக்க. கோடு வேகத்தடையில இழுப்பேன். இருக்கட்டும், எல்லா இடத்துல இழுக்க நான் ஒரு மாட்டேன். வேகத்தடை மாதிரி உனக்கு. நீ வேகத்தடை மாதிரி. நான் யார் தெரியுமா? யாரு? ஸ்டேரிங் போட்டு பிரேக் அமுக்குனேன்னு வை, உருட்டுன்னு குசு தள்ளிருப்பா. சரிங்க, கரெக்டா புடிச்சு ஓட்டணும் முதல்ல. அப்புறம் சரியா? கொடுத்து பாரு ஸ்டேரிங்க. எப்படி? கொடுத்து பாருமா. என்னத்த கொடுத்து எப்படி ஓட்டுறேன்னு பாரு. நீ ஆம்பளையா பொறுத்து என்ன சாதனை பண்ணிருக்க? ஆம்பளை பிறந்து சாதனை விடு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி அழகா பேசுனீங்க. உங்க பேச்சு திறமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி. அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேசுனீங்களே, உங்களுக்கு என்ன திறமை இருக்கு சொல்லுங்க என்ன பாப்போம். திறமை இல்ல? என்ன திறமை இருக்கு? அத்தனை திறமையா? எனக்கு மட்டும் இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை ஆம்பளைக்கு ஒரு திறமை உண்டுமா? இன்னும் ஒண்ணு சொல்றேன் தெரியுமா? சொல்லுங்க. நான் கவிச்சியா பேசுறேன் யாரும் நினைச்சுக்கிறாதே. ஆமாங்க. உட்கார்ந்து அடிக்கிற உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா நின்றுகிட்டு கையில பிடிச்சு அடிக்கிறவன். லோக்கல் யானை படம் வரைவேன், குதிரை படம் வரைவேன், புலி படம் வரைவேன், இந்தியா மேப்பே வரைஞ்சு காட்டுவேன் உனக்கு. இந்த இந்தியா மேப் யார் தெரியுமா? ஆம்பளை. நீ கீழே தொங்குவ பாரு இலங்க, நீ இலங்க மாதிரி. நான் கொத்தனார் மாதிரி, நீ சித்தாள் மாதிரி. கொத்தனார் எங்க நிப்பாரு தெரியுமா? மேல நிப்பீங்க. இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் ஆம்பளை மேலதான். சரி. சித்தாள் எங்க நிப்ப? கீழ நீ நிப்பீங்க. கீழதான். ஆமாங்க. என்னைக்குமே நீ கீழதான். உண்மைதாங்க. கீழே நின்று மேல நிக்கிற கொத்தனார் 3 சாமியானோட நிப்பாரு. இருப்பாரு. தூக்கு குண்டு, மட்டக்கம்பு, கரண்டி. ஆமாங்க. நீ சித்தாள் எதோட நிப்ப? உங்க குண்டை பார்க்கணும். எதோட நிப்ப? சட்டியோட நிப்பேன். சி, கொத்தனார் செத்து போயிடுவானே. என்னங்க சார்? எந்த சட்டி? இல்ல சாந்து சட்டி. சாந்து சட்டி. ஆமாங்க. சாந்து சட்டியோட நின்னுக்கிட்டு மேல நிக்கிற கொத்தனார் குண்ட பாப்பையா? ஆமாங்க சார், உங்க குண்டை நான் பார்க்க மாட்டேன். கொத்தனார் குண்ட தாண்டி கேட்டேன். ஆமாங்க சார். குண்ட பாப்பையில? பாப்பேன் சார். அப்ப நீ என்ன செய்யணும்? நான் வந்து நீங்க உங்க குண்டை பார்த்து என் சட்டியை ஏந்தணும். நீ தூக்கி கொடுக்கணும், தூக்கி கொடுக்கணும். கொத்தனார அடிக்கணும். ஆமா சார். அப்பதான் பிரேஸ் மட்டும் எழும்பும். அங்கதாங்க சார் நீங்க வந்தீங்க. தவளை தவாயால கெடுமா. ஐயா நீங்க கொத்தனாரு, பில்டிங் ஏத்துறதுக்கு 3 சாமானோட நிப்பீங்க. மட்டக்கம்பு, தூக்குண்டு, கரண்டி. நான் பொம்பளையாளு, எந்த நேரமும் கீழே இருக்க வேண்டியத வாஸ்தவமான பேச்சு. நான் பொம்பளையாளு கீழே இருந்து என் சட்டியை ஏந்தினாத்தே நீ கொத்தனாரு மட்டக்கம்பை வச்சுக்கிட்டு கிழக்கு கிழக்கு நாட்டிக்கலாம். என்ன உன் தலையெடுத்து பொம்பளை நீ கையாலே அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியத. நீ வாயை என்கிட்ட கொடுத்துட்ட, வாயை கொடுத்துட்டு புண்ணாக்கிட்டு போற. 2026 ஆமா. கைதட்டு 2026 கொத்தனார் ஒன்னே தேட மாட்டேன். நேர சாலை கிராமத்துக்கு போய் ஒரு கலவை மிஷினை வாடகைக்கு எடுப்பேன். அதுல 3/4 இன்ச்சு சல்லி தண்ணி எம்சாண்ட போட்டு பட்டனை தட்டினா போதும், கலவை மிஷின் ரவுண்ட் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கலவை மிஷினை தட்டி மம்பட்டியில அள்ளி லிப்ட்னு ஒண்ணு வந்திருக்கு தெரியுமா? இப்படி பட்டனை தட்டினா போதும், லிப்ட்ல போய் தட்டிட்டு மறுபடியும் இறங்கிரும். லிப்ட்ல போய் தட்டிட்டு மறுபடியும். சித்தால் தேவையில்லை, ஆம்பளை நினைச்சாண்டா அவன் சொந்த காலில் நின்று என்னைக்கு வேலை பார்க்க தயாரு. பரவாயில்ல, பேச்சின் திறமையாளி. எத்தனையோ நகைச்சுவை நடிகரை நானும் சந்திச்சுட்டு வரேன். ஆனா அந்த சண்முகராஜாவை சந்திக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். நீங்க சொன்னீங்க பொம்பளை தேவையே இல்ல, ஆம்பளை நாங்க எல்லா தொழிலுமே நாங்க கை தொழிலை பார்த்து கூட கத்துக்குவோம். இந்த சண்முகராஜாங்கிறவர் இந்த மேடையில ஜொலிக்கிறதுக்கு யாரு காரணம்? உங்களை பெத்த தாய் தான். இந்த ராதா செல்விங்கிற நிக்கிறதுக்கு யாரு காரணம்? என்னை பெத்த தாய் தான். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய ஒரு குழந்தை இந்த பூமியில இறக்குறானா அந்த வலி வேதனை பொம்பளை எங்களுக்கு தான் தெரியும். நீங்க தெரியல சம்மோராஜா கிளிக்கிறான். சம்மோராஜா நாங்க இங்க கிழிச்சுக்கிட்டு பெத்தாத்தே நீங்க அப்படி ஆட்டிக்கிட்டு தெரிய முடியலாம். இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இத்தனை தலைகள் உட்கார்ந்து இருக்காங்களே, இதுக்கு பொம்பளை புள்ளதான் காரணம். எங்க 7 ஜென்மம் எடுத்தாலும் புள்ள உங்களால பெக்க முடியுமா? எங்கனால மட்டும்தான் பெக்க முடியும். நான் வேண்டா பாப்பையில போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வா. மானங்கட்ட முண்டைக்கு வான வெடிக்க விட்டானா சர்ரு புருண்டு தெரிஞ்சா? முந்தி தவம் இருந்து 300 நாள் சமந்து தொந்தி சரிய பக்கம் எடுக்கிறாங்களாம். முந்தி தவம் இருக்க 300 நாள் சமக்குற, சும்மா வாடி சமப்ப. கொத்தனார் வேலை பார்த்துட்டு 299 நாள் ராத்திரி இவன் உழுகுறாண்டி வயல உழுதுனாலதான் நீ 300 நாள் சமக்குற. தரிசா கிடக்கிற நிலத்தை அவன் மாட்டை பூட்டி உழுது களை எடுத்து தண்ணி வாச்சி வரப்பு வெட்டி 4 பக்கமா அடுத்த வயல்ல மோட்டை போயிருக்கா என்னட்டு பார்த்து அந்த வயலை பயிராக்க தொட்டிக்கு பாடுபடுறது யாரு? ஆம்பளை. அப்புறம் தான் நாங்களா அறுத்து கட்ட தூக்கி விட்டா செமந்து போய் களத்துல போடுவேன்.
1000 வேலை பார்க்கறது நான், 1000 வேலை பார்க்கறது நாங்க, ஒரு வேலை பார்க்கறது நீங்க. பொம்பளை பிள்ளை பிறன ஆம்பளை பிள்ளை பார்த்தா நாடு தாங்காது. நாங்க வந்து உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும், நீ துன்பத்துல பிள்ளைய பெறணும். அப்ப பெத்த தாயை எப்ப நினைக்கணும்? இன்பத்துல நினைக்கணும், இன்பத்துல அப்பாவை நினைக்கணும். அத தெரிஞ்சுக்க. இன்னைக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சும்மா இருக்கிற வயலை தரிசா போட்டிருக்கோம். இந்த தரிசா இருக்கிற வயலை தண்ணி பாய்ச்சி ஏற பூட்டி உழுது நெல்லாக்கி கலப்பை இது பண்ணி எல்லாம் கட்டோட கொண்டு வரோம்ல. ராதா செல்விங்கிற நிலத்தை காமிச்சாத்தான் சமூக ராஜாங்கிற ஏறு கலப்பை விட்டு ஓட்டலாம். சரி, இல்லன்னா நீ சும்மா வச்சுக்கிட்டு பரம்படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஞாபகத்தை வச்சுக்க. சரி, என்கிட்ட காட்டாம நீ கடை 4 வய பாப்பேன். பக்கத்து வய குருதாலி விளைஞ்சிருக்கு, பக்கத்து வய நெல்லு விளைஞ்சிருக்கு, பக்கத்து வய கம்பம் புல்லு போட்டிருப்பேன். ஆனா ஓ வய தரிசா கிடக்கு என்ன செய்ய? 5-6 பேர் போகையில வயல காடி துப்பிட்டு போயிருவேன். எதுல இப்படி ஒரு வயலை போட்டிருக்கால, இவெல்லாம் சம்சாரியா சரத்து திங்கிறான். அப்ப எவன் ஒருத்து உழுது விளைய வைக்கிறானா அவன் தான் சம்சாரி. எவன் ஒருத்தனை சரியா உழுகுறானோ கடைசி வரை அவன் தான் என் நிலத்தை ஒப்படைப்பேன். நீ என்ன நிலத்தை ஒப்பட? கீழே இருக்க மேல இருக்கிற சூரியன் யாரு? மேல இருக்கிற சூரியன் ஆண்மகன் ஆம்பளை, கீழே இருக்கிற தாமரை பெண்மகன். தாமரை பொம்பளை. தாமரை எப்படி இருக்கு? மொட்டா இருப்பாங்க. மொட்டா இருக்கு. எப்ப விரியும்? அந்த சூரியங்கிற ஒளி பட்டாதான் மொட்டு விரியும். சூரியங்கிற ஆம்பளை ஒளி விட்டாத்தே அவன் தாமரை விரியும். ஆமாங்க. மேல இருக்கிற சந்திரன் யாரு? ஆண்மகன் தான். கீழே இருக்கிற அல்லி பொம்பளை. அல்லி எப்படி இருப்ப? மொட்டா இருப்பாங்க. எப்ப விரிவ? அந்த சந்திரங்கிற ஒளி பட்டாதான் மொட்டு விரியும். சந்திரங்கிற ஆம்பளை ஒளி விட்டாத்தே அல்லி விரியும். ஆமாங்க. மேல இருக்கிற வர்ணமாவன் யாரு? அவங்க ஆண்மகன் தாங்க. கீழே இருக்கிற பூமாதேவி அவங்க பொம்பளை. பூமாதேவி எப்படி கிடக்க? விருவோடி கிடப்பாங்க. எப்ப குளிர்வ? அந்த வர்ணமாங்கிற மழை பெஞ்சாதான் வர்ணமாங்கிற ஆம்பளை தண்ணியை விட்டாதான் பூமாதேவி குளிரும். ஒரு வீட்டுல யார் சொல்ல யார் கேட்கணும்? பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கணும். அப்ப குடும்பம் விளங்கும்டா. பொண்டாட்டி சொல்ல புருஷன் கேட்கணுமா? புருஷன் சொல்ல பொண்டாட்டி கேட்டா இன்னும் தமிழ்நாடு மேலும் மேலும் உயர்ந்துகிட்டு. அதத்தான் நான் சொல்றேன். பொண்டாட்டி பேச புருஷன் கேட்டா தமிழ்நாடு இன்னும் மென்மேலும் உயரும். நான் சொல்றேன் 15 கொரோனா வரும். எதுக்கு தெரிஞ்சுக்க? நான் சொல்றத நீங்க கேட்டீங்க. நான் சொல்றது நீங்க நான் என்னது கேட்கணும்? அதட்டி பேசாத. என்ன அதட்டி பேசாத? ஆங்குறது இந்த ஊங்குறது இதெல்லாம் ஒண்ணும் தெரியாத பொம்பளை வருவா பாரு, அவள்கிட்ட வச்சு ஓட்டணும். உனக்கே தெரியும் போல சாதனைக்கிறிய ஆம்பளை ஒரு வீட்டுல அடிக்கடி பேசினாண்டு வை, அது சரித்திரம். பொம்பளை அடிக்கடி பேசினாண்டு வை, அது தரித்திரியம். தரித்திரியம் நீங்க சொல்லுங்க. நாங்க பேசி எவ்வளவோ சரித்திரத்தை உண்டாக்கி கிளிக்கலையே ஒண்ணு இன்னும் கிளிக்கலையே. 5 அறிவா படிச்ச மாடு கூட ஆம்பளை தான் சாதனை பண்ணி இருக்கு. என்ன சொல்றீங்க? இப்ப ஜல்லிக்கட்டுனா என்ன ஃபேமஸ்? ஜல்லிக்கட்டுல மாடு காளை மாடு தான் ஃபேமஸ். எந்த ஊர் ஃபேமஸ்? அலங்காநல்லூர். அலங்காநல்லூர். அந்த ஜல்லிக்கட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு தான் பூட்டுவாங்க. ஏன் பொட்டை மாட விடல? ஏன் பூட்டல? நீ வாடி வாசல தாண்டோனே சாணி ஓட்டுருவ. சாலை கிராமத்துல நாடகம் காலையில 1.5 லட்சம் ரூபாய் மாட்டு வண்டி பந்தயம். அந்த மாட்டு வண்டி பந்தயத்துல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு தான் பூட்டுவாங்க. ஏன் பொட்டை மாட விடல? ஏன் விடல? சாரதி தார்க்கம்பட்ட ஓட்டையிலேயே ஒண்ணுக்கு இருந்துருவ நீ. கொத மாட நான் கொத கொடியை நான் வாங்கிட்டு போயிருவேன். அது மட்டுமா? மட மாடு எது கட்டு விடுறாங்கல்ல, இதுல என்ன மாடு விடுவாங்க? அங்கேயும் காளை மாடு தான் பூட்டுவாங்க. ஏன் பொட்டை மாட விடல? ஏன் விடல? வடத்துல போகையிலேயே நீ காளை மாட்டை நோக்கிடுவேன். ஆமாங்க. அங்கேயும் நாங்க சாலை கிராமத்துல மழை பெய்யுது, காலையில ஏற பூட்டுறாங்க. அதுல என்ன மாடு? அங்கேயும் காளை மாடு தான். காளை மாடுதான். பொட்டை மாட பூட்ட மாட்டாங்க. நீ சாதி குடிக்கல பாலசுந்தர மாட்டை நோக்கிடுவேன். எல்லாருமே இன்னும் குயரா எழுதிக்கிட்டே இருப்போமா? எல்லாமே ஆணுக்கு பின் தான் பொம்பளை, சிவனுக்கு அப்புறம் தான் சக்தி. அப்படியா? நீங்க சொன்னீங்களே இப்ப 5 அறிவு படித்த மிருகத்தை பத்தி அழகா சொன்னீங்க. அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு ஃபேமஸ். இந்த ஜல்லிக்கட்டுல காளை மாட விடுறாங்க, எருது கட்டுல காளை மாடு தான் பூட்டுறாங்க. ஒரு வயல உழுகணும்னா அங்கேயும் காளை மாடு தான். எல்லாத்துக்கும் காளை மாடு காளை மாடு காளை மாடு காளை மாடுன்னு சொல்றீங்களா மிஸ்டர் சண்முகராஜ் அவர்களே? இந்த ஒத்த விஷயத்துக்கு மட்டும் ஏன்டா பொட்டை மாடை தட்டிக்கிட்டு வர? ஒத்த விஷயம் தட் இஸ் மீன் புரியவில்லை. ஓ தட் இஸ் மீன் அந்த இனவிருத்திக்காண்டி ஏன் பொட்டை மாடை தேடிட்டு வரீங்க? அப்ப ஆம்பளை மாடு சேர்ந்துக்கிட்டு இனத்தை பத்தி உண்டாக்க வேண்டியதானே? கூடாதுங்க. தாய்ங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கணுங்க உங்களுக்கு. அப்ப சொல்றீங்க பிள்ளை பெத்தா தாங்க உங்களுக்கு சொர்க்கத்துல இடம். பிள்ளை இல்லாத வீடு பெரும் பேய்வான் சுடுகாடுங்க. குழந்தை செல்வம் ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாடி நான் ஆரம்பத்திலே சொன்னல, எத்தனை கோடி சொத்து இருக்கு பணம் இருக்கு கேட்க மாட்டேன், உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு முதல்ல கேட்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு உலகமே மிருகமா இருந்தாலும் சரி மனிதனா இருந்தாலும் சரி இனவிருத்திக்காக வேண்டியதான் இதுக்கு வர்றது. நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இழந்த பழம். இழந்த பழம்? ஆமா, பள்ளியோட குழந்தைகளுக்கு பிடித்தமான பழம் இழந்த பழம் தான். முன்னாடி எல்லாம் சாப்பிட்டாங்க, இப்ப சாப்பிடுறாங்க. ஏன் சாப்பிடுறதுல? பூரா புசுக்கு புசுக்குன்னு புளிச்ச பழம். அப்படி இல்லங்க, ஸ்கூல் திறந்தவன பாருங்க, ஒரு படி கொடுத்தாங்கனாக்க அப்படி சின்ன பிள்ளைலாம் அப்படி சப்பி சப்பி சாப்பிடுங்க. சப்பி சப்பியா?
புடி கணக்கா குத்து கணக்கா? ஒரு குத்துக்கு 1 ரூபா. ஒரு குத்துக்கு 1 ரூபா. ஐயா நீங்க சபாஷ். நீங்க இழந்த பழம், நீங்க நம்ம பழம் பெரிய பழம். என்ன பழம்? உங்க பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும். உங்க பழம் போ. பழங்காட்டுல எல்லாம் உங்க பழம் கிடைக்கும், கிடைக்கும். கிடைக்கும். என் பழம் வந்து யதார்த்தமா 24 மணி நேரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பழம் ஆச்சரியமான பழம். ஆமா, என்ன பழம்? 12 மாசம் ஆ, பனானாஸ். வாழைப்பழம். அடேங்கப்பா, எனக்கு ரொம்ப பிடித்தமான பழம். ஆமா, நான் ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுவேன். உங்களுக்கு மட்டுமா பிடிக்கும்? ஆமாங்க. உலகத்துக்கே வாழைப்பழம் பிடிக்கும். வாழைப்பழம் பிடிக்கும். வெற்றி எல்லாம் பழம் சாப்பிட்டாண்டாவும் இருக்கு. ஆ, அப்படி சாப்பிட்டு எத்தனை வகை வச்சிருக்கீங்க இப்போ? நம்மகிட்ட 4 ஐட்டம் இருக்கு. 4 ஐட்டம் ரஸ்தாலிய பெட்டிக்கார் வாங்கிட்டாரு. செவ்வாழைய மிருதக்கார் வாங்கிட்டாரு. மிருதக்கார் வாங்கிட்டாரு. அந்த நாட்டு பழம் இருக்குல்ல, ஆமா. சத்திவேல் நாட்டு பழம் தான் சாப்பிடுவேன். ஆமா, இன்னொரு பழம் இருக்கு. என்ன பழம்? சக்கை. சக்கை. வெறும் தோல் தான் இருக்கு. யாரு விட்டது? வெற்றிவேல். நம்ம பழம் வந்து தமிழ்நாட்டுல கிடைக்காது. அது என்ன எல்லா பழத்தையும் அப்படி சொல்லிட்டு உங்க பழம்? கேரளாவுல தான் நிறைய கிடைக்கும். அது நேந்திரம் இல்ல, இந்த நண்டி இருக்கு. மரம் சாஞ்சிருமே. ஆமா, ரொம்ப தொங்குச்சுன்னு வை. அந்த தாருக்கு அதுக்கு இப்படி வளைஞ்சு அப்ப 2 பேர் வியாபாரத்தை ஆடி பாடி வியாபாரத்தை அப்பமே அழகான வாய்ஸ், அருமையா பாடுறீங்க. எவ்வளவு ரசிப்பு தன்மையா. வாகான ஆலமரம், வாழைப்பழம். விற்கிற வியாபாரத்தை தான் சொல்ல முடியும். வாழைப்பாரு பண்ணி பீதுன்றது மாதிரி. அங்க விழுந்து 14 தண்ணி நன்னாரே தானே நன்னாரே தேவவிலே விட்டு சாலை கிராமத்தில் கீழறங்கி நான் கீழறங்கி ஓமினிக தாமாத்த போறேன் தண்ணே நன்னாரே தானே நன்னாரே. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு ஒரு மாதிரியா தெரியுது. இறுக்கி பிடிச்சேன்னா அப்புறம் எப்படியா மூச்சு விட முடியும்? நிக்கிறிய பிடிக்க விட்டு மைக்ல பேசவா? ஆம்புலெட் வேணாம்னு சொன்னா கேட்கையா ராஜேஸ்வரி? 3 ஆம்புலெட்டை வச்சுட்டு ஐயோ அண்ணே முகத்தை கழுவிட்டு வாங்க. என்னையா பண்ண பாக்கி போய் கார்பன் டை ஆக்சைடு திருப்பி காணுமா ப்ளீஸ். விழுத விட்டு
உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு எதுக்கும் போங்க. ஏன் சார்? அடப்பு நிறையா இருக்கு. நீங்க ஆம்லெட் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடவே இல்லை சார். சாப்பிடவே இல்லையா? ஆமா சார். என்ன புருட்டு அடப்பு நிறையா இருக்கு. அதுக்கு ஒரு கம்பி வச்சிருப்பீங்க சார், விட்டு எடுக்க வேண்டியதானே? நம்ம கமுதியில் எடுக்கிறாங்க. சைலன்ஸ் ப்ராப்ளமா இருக்கும் போல. சைலன்ஸ் ப்ராப்ளம். பைக்கு வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியுது. நான் குட்டியானதான் வச்சிருக்கேன். என்ன சட்டி நைக்க முண்டை நான் கொஞ்சம் திங்க செவ்வாய்க்கு லொப்ப பைய பார்த்து நைவா செய்யுங்க. எப்படி சார் டேஸ்ட் கிடைக்கும்? இதுவரை நாடக உலகத்துக்கு வந்து இதுவரை நான் செஞ்சதே இல்லை சார். பாவம், நான் வயசுக்கு வரல இருக்கு. முதல்ல செய்ய சொல்றீங்க, கூச்சமா இருக்கு சார். நைவா செய்டா. செய்யறேன் சார். நான் செய்யறத பார்த்து நீங்க குறிப்பு கேட்டு ஒரு வாத்தியாரு ஒரு மாணவன் வாத்தியார் சொல்ல கேட்கணும்ல. ஆமா சார். இப்ப நான் சொல்லி தரேன், அது சொல்லி கொடுங்க சார். சிங்கிலுக்கா சின்ன கிளி சிறுக்கின பக்கத்து ஓடி வாங்க அளவிட்டு ஓடி விட்ட கூட்டத்தோட என்ன ஆடுது உனக்கு? புடலங்க ஆடுது மச்சான அச்சுக்கடி ரெண்டு பேரும் கட்டி போயிடுங்க, அடுத்த ஊருக்கு போகணும். உனக்கு எந்த டெய்லர்மா தைக்கிறாரு? திண்டுக்கல் எங்க அக்கா பாரதி அக்கா. பார்வதி அக்காவா? பார்வதி இல்ல, பாரதி அக்கா. இவ்வளோ ஆடியும் கீழே விழுகாம ஆடுறாரு. இழுத்து வச்சு கட்ட சொல்லியிருப்பேன். சபாஷ், நல்லா ஆடுறீங்க. ஆடுவேன். நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுவேன். நம்மளே ஆடிக்கிட்டு போய் கண்டிப்பாங்க உள்ள கிடக்கிறவங்களாம் நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு ஆமா 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 அவங்களுக்கு வேலையை கொடுப்போம். வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்னங்க? உள்ள ட்ரவுசர் போட்டிருக்கியான்னு? லங்கோடு தான் போடுவேன். என்ன கலர்ல? லங்கோடா? அவர் எதுவுமே போட மாட்டாரா? புதிய கதையா? உங்களுடைய பேர் என்ன? என் பேரு குனிஞ்சடிக்கிற குருவம்மா. ரொம்ப குனியாதம்மா, குனிஞ்சு கொடுக்கிற குருவம்மா. உங்க பேரு? என் பேர் நிமிர்ந்தடிக்கிற நீலமேகம். ஆஹா, பேரை மாத்திட்டேன். என்ன பேர்? சரஸ். சரஸ். உங்க பேரு? மை நேம் இஸ் ஒரஸ். ஒரசுடா. சரஸ்டி. ஒரசுடா. சரஸ்டி. பேரை மாத்திட்டேன். என்ன பேர்? என் பேரு ஓ பிரியா. ஓ பிரியா. உங்க பேரு? என் பேரு ஓ பொம்மையா. என்னய்யா? ஓ பொம்மையா. ஓஹோ பொம்மையா. அதனால உண்மையான பேரை சொல்லுங்க. மேல பேர் ராதாசெல்வி. உங்க பேருங்க? ராதாசெல்வி. ஆமாங்க. மை நேம் இஸ் சண்முகராஜா. அந்த சண்முகராஜா நீங்க தானா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ என்ன? ஐ லவ் யூ இந்த வாடி நொங்கு வெட்ட போறதுன்னு அர்த்தம். யாரும் கூப்பிடுறாங்க போயிடாத, நுங்கு எடுத்துருவாங்க. அவங்க வரவேன்னு சொல்லி அவங்க நுங்கு கலந்து போயிடும். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால ஆமா, நீ கொஞ்சம் கிராஸா இருப்ப. தமிழ்நாடு டு கேரளா
அதனால என்னுடைய காதல் புனிதமானதுமா. எப்படி? மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் சொல்லுங்க. மைக் செட் உள்ளத்துல மறைந்த எனது அன்பண்ணன் சார்லஸ், மறக்க முடியாத எனது அன்பண்ணன். ஒரு நாடக நடிகர்களை இப்படித்தான் பழகணும்னு இந்நேரம் சாலை கிராமம் வந்திருந்தாண்டா இந்நேரம் வந்திருப்பார். அவர் எங்கே போனாலும் பாட சொல்லிய ஒரே பாட்டு அந்த ஊட்டி வரை உறவிலே அந்த பூமாலை பொழுதினிலே என்ற பாடலை எப்படி சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கையை விட மாட்டீங்களே. விருப்பப்பட்டா சுண்டு வரல விடுறேன். முட்டை இருக்கான்னு பாக்க. முட்டை யாருக்கு? உங்களுக்கு. மதுரை அங்கம்மாவுக்கு போய் பாரு. அது பூஞ்ச முட்டை. பிடிக்க பாப்பா. உங்களை பார்த்து பார்த்து எனக்கு பூத்து போச்சு மாமா. எனக்கு ஒரு நாள் உங்களை பார்க்கல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கண்ணுல மசால் பொடியை தூக்கணும். காட்டுக்குயில் பாட்டு சொல்லு, வீட்டுக்கிளி கேட்டு கொள்ளு, ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேலமே தொட்டழைக்க வேண்டுமே பட்டுக்கிளி ஆளுமே. மனசில திகழ்வது மணிக்கதவு
ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி பிளாமதோர் மேடியாக கருணை திருமுகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திரும்ப வந்தான் குதித்தனன் உலகமையை என்று பாருங்க மேடையில் வள்ளியாக வேடம் நடத்தி கொண்டிருக்கும் பாத்தியனூர் கல்லுக்குடியை சேர்ந்த மல்லிகாதேவி அவர்களுக்கு விழாக்கம் சார்பாக பொன்னாட ஓட்டை கொடுக்கின்றார்கள். போர்த்துதல் என்பது முறையானது. அற்புதமாக இங்கே ஆடை போர்த்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலையா? நான் கந்த சஷ்டி கவசத்துல இருந்து எங்க வாத்தியார் எடுத்து எழுதி இருக்கிறேன். அந்த வார்த்தைக்கே முருகனுடைய அந்த அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை. அதுலயும் அந்த வரி மட்டும் அவனுக்கு பிடிக்குமா? ஈசனை நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நைந்து நைந்து மனவர்கள் படிக்க தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா குலதெய்வமான எம்பெருமான் முருகனை தொழுது காரியத்திற்கு செல்வோமானார் எல்லாவித காரியங்களுமே தங்குதலை என்று விக்கிரம் இல்லாமல் முருக கடவுள் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலை எடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றி விடுவான முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவா. வள்ளிக்கு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் சேயோன் மாயோன் மருகன் சண்முகன் சடாச்சரன் அந்த எம்பெருமான் முருகனை முதல்ல தொழுதிட்டு எதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி இங்க அப்புறமா சொல்லிடுவோமா? முருகா 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 வந்து வினை தீர்த்த மயில் வந்து வழி காட்ட கோவிலுக்குள் சென்றேனடி குமரன் கொழுவிருக்க கந்தேனடி கோவிலுக்குள் சென்றேனடி குமரன் கொழுவிருக்க கந்தேனடி. நன்றி. அந்த பகிரண்டம் அனைத்தையும் காத்திரட்சிக்கும் அந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தினந்தொழுது பணிவிரைக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாயை மீனாட்சியின் கிருபையோட தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய மதுரையின் மதியிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வத்தினுடைய அருளை பெறணும் சொல்லி நாங்கள் எல்லாம் வெகு தொலைவிலிருந்து வந்திருந்தாலும் அதற்கு முன்கூட்டியே இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் மக்கள்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இங்கே நடத்தக்கூடிய திருவிழாவில் அந்த அம்பாளுடைய அனுக்கிரகத்தையும் ஐயனுடைய அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி தனியா போய் நம்ம சாமி கும்பிடுறதை காட்டில ஊரு கூடி தேரிழித்தால் வடமாகப்பட்டது வந்து சேரும் அப்படின்றதை போல ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் சுத்தபத்தமாக இருந்து ஒருங்கிணைந்து ஒரே நேரத்துல ஒரே தெய்வத்தை அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து வந்து தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணோம்னா அந்த வழிபாட்டுக்கு நிச்சயம் பலனும் உண்டு. அந்த வழிபாட்டை நாங்களும் கலந்து கொண்டு இந்த தெய்வத்தினுடைய அருள் கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆத்தால வணங்கினாலும் மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காஞ்சியிலே விசாலாட்சியா இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலையும் ஆதிபராசக்தி நமசமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மனுடைய அருள் நம்மளுக்கு முழுமையா எல்லாருக்கும் கிடைக்கணும்னா சக்தி இருந்தால் செயல்படணும், இல்லைன்னா சிவனேன்னு இருக்கணும் அப்படின்னு சக்தியை பெற்று போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப திடகாத்தமாக எந்த ஒரு ஜீவனுமே எழுந்து நடமாடணும் அப்படின்னா ஆதிபராசக்தியின் அம்சம் என்பது மக்களுக்கு தேவை, மனிதர்களுக்கு தேவை. அப்படின்னா ஆத்தால வணங்கிறோமான ஆத்தா குடத்தியம்மா காளியம்மா தாயே மாயே மகமாய் மணிமந்திர சேகரே உமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைத்தாய் சமயபுரம் சாதித்தாய்